ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள், அது தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், அதே போல் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 16/12/2024 அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது. இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது 13/1/2025 வரையிலும் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, எம்பெருமான் இறைவனுக்குண்டான மாதம், கிருஷ்ணனுக்குண்டான மாதம், ஈஸ்வரனுக்குண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க. பீடை மாதம் கிடையாது, தனுர் மாதம். தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம். கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தையமான கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள். எம்பெருமான் ஐயப்பன் கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம், விரதம் இருக்கக்கூடிய மாதம். இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார, தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 அதிகாலையில் எழுஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மைமறந்து தெய்வத்தோட சங்கமமாகக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை, திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருத்தங்க வீட்லேயும் சரி, யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது பரமபத வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம். இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? மாதம் பிறக்கிறது அப்படின்றது 16/12/2024 தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம். அடுத்தது 17/12/2024 எம்பெருமான் ரமண பகவானுடைய 145வது ஜெயந்தி நாள். அதுக்கு அடுத்தது 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா, அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் 28/12/2024. ஒரு பிரதோஷம் பார்க்கறது அப்படின்றது, பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேறு, சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு. சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க 100 பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியம் கிடைக்கும். பிரதோஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம், அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷ நேரத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணினோம்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி, திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம். அதுவும் சனி பிரதோஷம் 100 பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 30/12/2024 எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி. அனுமனுடைய பிறந்த நாள் அப்படின்றது 30/12/2024. தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது, அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார்.
அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர். அடுத்தது 2/1/2005 ஸ்ரவண விரதம். இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம், ஸ்ரவண விரதம். திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 10/1/2025 என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க. சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி. அடுத்தது 12/1/2025 ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள். சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசனம்ன்றது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். மற்றும் 5 சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 12/1/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 13/1/2025 ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை. ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது, அவருடைய நடன ஸ்வரூபத்தை செரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது. இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா. குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாய் பகவான் கர்க்கடகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார். அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும், தனுர் மாசத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும், எம்பெருமான் சுக்கிர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும், ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாய் இருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார். இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர். அப்போ இப்படியேற்பட்ட வசந்த மாதத்தில் வசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம். நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன், சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன். இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது 30 நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். கடந்த காலகட்டங்களில் வக்ரம் பெற்று பலம் இழந்திருந்தார், இப்போ ஆட்சி பெற்றிருக்கிறார். எப்போ ஒருத்தருக்கு ராசிநாதன் ஆட்சி பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு இந்த மாதம் வெற்றியாக இருக்குமா? வெற்றியாகவே இருக்கும், பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. சரி, அடுத்தது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால, ராசிநாதன் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமண தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வாக்கு தனம், தனக்காரகன் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ல் இருந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்குறார். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்கள் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய தொழில்கள் தொடங்க முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கோதண்ட ராகுவாக வீற்றிருக்கிறார். அப்போ ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு. கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ராசிக்கு 12ல் உள்ள சூரிய பகவான் 8க்குண்டானவர் 12ல் மறைந்தால் கொஞ்சம் பொருளாதார செலவு செய்து அரசாங்க உத்தியோகங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் கடந்த காலகட்டங்களில் அரசுக்கு உண்டான உங்களுக்கும் அரசுக்கும் உண்டான லிட்டிகேஷன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்ததிபதி 12ல் மறைந்ததனால் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம். எப்பொழுதுமே சனி பகவானுக்கு தகப்பனான சூரியன் பகைவன். அந்த பகை கிரகம் 12ஆம் இடத்தில் மறைந்ததினால் அரசியல்வாதிகளுக்கு இது ஏற்றமான காலகட்டங்கள். நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய மாதங்கள். வெகுஜன தொடர்பு ஏற்படக்கூடிய மாதங்கள். வெகுஜன தொடர்பு ஏற்படக்கூடிய மாதங்கள் ஆனதினால் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். அதே போன்று அரசியல்வாதிகளுக்கு
தங்களுடைய தலைவர்களுடைய கடைக்கண் பார்வை பெற்று திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று இந்த அரசு கான்ட்ராக்டுகள், ரோடு கான்ட்ராக்ட், மைன்ஸ் கான்ட்ராக்ட் மற்றும் பாலங்கள் கான்ட்ராக்ட், இந்த அத்தனை கான்ட்ராக்டுகளும் இவங்கள் மூலியமாக, தலைவர்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பதவி உயர்வினால் உங்களுடைய புகழ் உச்சாணி கொம்பில் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள், தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள், இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் தொடர்புடையவர்கள், மருந்து உற்பத்தியாளர்கள், மருந்து விநியோகஸ்தர்கள், பார்மசி வைத்து கொண்டிருப்பவர்கள், உணவு உற்பத்தியாளர்கள், அத்தனை பேருக்குமே இந்த மார்கழி மாதம் ஆனந்தமான மாதம். அரசு தொடர்புடைய பிரச்சனைகள் அத்தனையும் சால்வ் ஆகக்கூடிய மாதம். மற்றும் தொழிலில் புதிய புதிய நுணுக்கங்களை உங்களால் செலுத்தி புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய மாதம் என்றும் சொல்லலாமாக, வெற்றி கொடக்கூடிய மாதம் என்றும் சொல்லலாம். மற்றும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் உண்டான செவ்வாய் பகவானால் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டும், ஒன்று கொடுத்தனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று இருந்தவர்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லை என்றால் குறைந்தது அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். இதை தவிர மாத்ருவுக்கு உடல் நலத்தில் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் அம்மாவின் உடல்நிலையினால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த அன்பர்களுக்கு அந்த பொருளாதாரம் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போன்று மகர ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால், ஞானக்காரகனான கேது பகவான் இருப்பதனால் தகப்பனுடைய உடல்நிலையில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடம்பில் சின்ன ப்ராப்ளம் என்றாலும் உங்களுடைய குடும்ப டாக்டரை அணுகி உடனடியாக தீர்வு கண்டால் பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்கக்கூடிய, இதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் புத பகவான் இருப்பதினால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஜோதிட சாஸ்திரம் படிப்பவர்கள், கணிதம் படிக்கக்கூடியவர்கள், வணிக கல்வி படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் உயர்கல்வி படிப்பதற்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் பிஹெச்டி என்ற உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் விரும்பிய பல்கலைக்கழகங்களில், அது உள்ளூராக இருந்தாலும் சரி, அது வெளியூராக இருந்தாலும் சரி, அது வெளிநாடாக இருந்தாலும் சரி, கேட்ட யூனிவர்சிட்டியில் கேட்ட கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதன் மூலியமாக நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் இருந்த அத்தனை வாய்ப்புகளும் பிரச்சனைகளும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போன்று மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அவர் சின்னத்திரை, பெரிய திரை கலைஞர்களாக இருந்தாலும் சரி, சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி, கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பில்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்தவர்களுக்கு புதிய புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த புதிய படப்பிடிப்புகளும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் கிடைத்து அதன் மூலியமாக 3 மடங்கு 4 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல் வானில் விளக்காசிக்கக்கூடிய சனி பகவானை சேர்ந்த மகர ராசியைச் சேர்ந்த சனி பகவானோடு தொடர்புடைய அத்தனை பேர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் புதிய ஒளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாடாளும் அரசியல்வாதிகளுக்கு நாட்டின் மக்களில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 12ஆம் இடத்தில் ஆத்மகாரகனான சூரிய பகவான் 8க்குண்டானவர் மறைவதனால் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் தன்னுடைய திறமையினால் அதனை பிரச்சனைகளை சால்வ் பண்ண கொண்டு நாட்டை நன்கு ஆளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில அசிங்கங்களும் அவமானங்களும், அவர்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு அவமானங்களும் இருந்தது. அந்த அவமானங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த மார்கழி மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றியான மாதம் என்று சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள்
இந்த முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள். இந்த முயற்சிகள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்பது நாம் சொல்லக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்கின்றோம். சந்திராஷ்டம தினம் என்றால் என்ன? உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராஷ்டம தினம். உங்களுடைய கோல்சார சந்திரனுக்கு, ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம் என்பது சந்திராஷ்டம தினங்கள். அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்பது 20/11/2024 மற்றும் 21/12/2024 மற்றும் 22/12/2024. இந்த 3 நாட்களும் நாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில மகர ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை என்றால் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தேனி மாவட்டம் அருகில் குச்சனூர் என்ற இடத்தில் சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் உண்டு. அங்கு உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனையும் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனையும் தனித்து இருக்கின்ற சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து விட்டு வந்தால் மகர ராசி என்பவர்களுக்கு சூரியனை கண்ட பனி போல் வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக அரசு கூட இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் மக்கள் மத்தியில் இருந்த அபிவிருத்திகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தன்னுடைய புதிய முயற்சியினால் வெகுஜன ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவர்களுக்கு திருமண தடை தாமதங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் வெற்றி மாதம் என்று சொல்லலாமாக வெற்றி மாதம் என்று சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.